இன்னைக்கு 2021 ரிலீஸ் ஆன தி டர்னிங்னு ஒரு சைக்காலஜிக்கல் படத்தை தான் பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு டீச்சராக இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போகிறா. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ளே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வீட்டை வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இந்த வீடை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு பயந்து அந்த வீட்டில் இருந்து வெளியே வரா. ஏதோ பேயை பார்த்து பயந்து ஓடி வந்த மாதிரி இருக்கா. எப்படியாவது இங்கே தப்பிச்சு போகணும்னு அவளோட காரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வீட்டில இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு இவ தப்பிச்சு போறதே பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த வீட்டில இருந்து தப்பிச்சு போனவ ஒரு டீச்சர். இந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பாடம் இருக்க தான் வந்திருக்கா. எதுக்காக அப்படி பயந்து ஓடி போறான்னு தெரியல. அந்த வீட்டோட கேட்டு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்றா. பின்னாடி ஒரு பேயோட உருவம் அவளை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ சீன் கட் பண்ணி ஒரு கண்ணை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து தான் அந்த படத்தோட பேரே போடுறாங்க. இப்போ ஒரு ரூம்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்துருப்பா. ஸோ அப்பா அம்மா இல்லாத கஷ்டம் என்னன்றது இவளுக்கு தெரியும். ஸோ கஷ்டப்பட்டு படிச்சு சிட்டியில ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு நல்ல ரூம்மேட்டாகவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ இவளுக்கு ஒரு கிராமத்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கு அவங்க வீட்லயே போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கிடைச்சிருக்கு. அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா இறந்துடுறாங்க. ஸோ இவளுக்கு தான் தெரியும்ல அம்மா அப்பா இல்லாத கஷ்டம் என்னன்றது. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக இந்த ஆஃபரை வந்து வாட்ஸ்அப் பண்றா. அந்த கிராமத்துக்கு போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ரூம்மேட் வந்து சரி பார்த்து போயிட்டு வா, என்ன ஹெல்ப்னாலும் கால் பண்ணு, உனக்காக நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ண ரெடியாக இருப்பேன்றா. ஹீரோயினும் குட் பை சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதோ பிரச்சனை போலாங்க. ஒரு மனநலம் காப்பகத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மென்டலி ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கனால தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு அனாத ஆசிரமத்திலே வளர்ந்துருப்பா. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட நான் 2 அம்மா அப்பா இல்லாத பசங்களை பார்த்துக்கிறதுக்காக அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா ரொம்பவே நல்ல விதமா சரி போயிட்டு வா பார்த்துருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்காக ஒரு பெயிண்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவளோட கார்ல அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கா. இந்த கிராமத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. இந்த வீட்டோட கேட்டையே ரொம்ப டிஸ்டன்டா தான் வச்சிருக்காங்க. நடந்து போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் போல. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பக்கத்துல அவளோட காரை பார்க் பண்றா. இந்த மாதிரி பழைய மாடல் கார்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. அந்த கார்ல இருந்து இறங்கிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா. பேலஸ் மாதிரி வீடு வச்சிருக்காங்க. இவ இந்த வீட்டோட கதவை போய் தட்டிட்டு இருக்கா. நான் யாருமே ஓபன் பண்ற மாதிரி தெரியல. இந்த வீடே சுமார் 2 ஏக்கருக்கு இருக்கும் போல. ரொம்பவே கிரீனிஷா சூப்பரா வச்சிருக்காங்க. பழைய காலத்து அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்காங்க. அந்த வீட்டோட பின்கேட் வழியா உள்ள போறா. இந்த வீட்டோட வேலை பார்க்குற ஒருத்தவங்க அங்க இருக்காங்க. இந்த மொத்த வீட்டையுமே இவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. இவகிட்ட ஓ நீ தான் புது டீச்சரா வாமான்றாங்க. இந்த வீட்டோட வாசலே பிரம்மாண்டமா இருக்கு. இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த வீடை சுத்தி முத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் முன்னாடி இங்க ஒரு டீச்சர் வந்து வேலை பார்த்தாங்க. ஆனா இப்போ அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. நீ அது இந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றா. இவளுக்காக கிச்சன்ல வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அந்த சின்ன பொண்ணோட கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு போல. இதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே வருத்தமாயிருச்சு. என்னோட அப்பாவுமே இந்த சின்ன பொண்ணு வயசுல இருக்கும் போது தான் இறந்து போயிட்டாருன்னு சோகத்தோட சொல்லிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா. அவளோட பேர் வந்துட்டு ஃப்ளோரா. இவளோட பேரை சொல்லிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஒரு குதிரை கணக்கிற சவுண்ட் வந்து கேக்குது. அது கீழே தான் அந்த சின்ன பொண்ணு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட நீங்க தான் என்னோட புது டீச்சரான்னு கேட்கறா. இவளும் அவளை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணு கையில ஒரு பொம்மை வச்சிருக்கா. இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றா. இவளுக்கு இந்த வீட்டுல பேசுறதுக்கு யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவளோட ரூமை சுத்தி காமிச்சிட்டு இருக்கா. அந்த ரூம் ரொம்பவே பெருசா இருக்கு. இவங்களோட பாட்டியவே அப்படியே சிலையா பண்ணி இந்த ரூம்குள்ள வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் கடையில வாங்க மாட்டாங்க போல. அவங்க வீட்லயே வந்துட்டு இந்த தைய மிஷின்லாம் வச்சு ட்ரெஸ்ஸை வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த பாட்டிமா எல்லாருக்குமே சூப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணை மேக்சிமம் வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்ப்பானுங்க போல. வெளியவே கூட்டிட்டு போக மாட்டானுங்க போல. இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா இவன் ரொம்பவே பயப்படுவான்னு இந்த பாட்டிமா வந்து லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் அவன் ரூமோட ஜன்னலையை பார்த்துட்டு இருக்கா. ரூமோட படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி போறா. இந்த பொண்ணு ஜன்னலையை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவகிட்ட பேச போறா. இவ ரொம்பவே சோகமா இருக்கா. என்ன பார்த்துக்க வந்திருக்க நிறைய டீச்சர்ஸ் பாதிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு கேட்கறா. ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லமா இருப்பேன்னு சொல்றா. லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத, ஹாப்பியா இரு. அவளை சமாதானப்படுத்தி அவளோட பெட்ல போய் தூங்க வைக்கிறா. இந்த சின்ன பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து போகும்போது ஜன்னலை இழுத்து பாக்குறா. அங்க ஒரு பேயோட உருவம் வருது. லைட்டா பயப்படுறா. ஆனா அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிடுது. அந்த பழைய டீச்சரோட பேய் தான் வந்து இவளை பயமுடுத்திருக்கு. ரொம்பவே பயந்து போயிருக்க
இருக்கா, பட் இவ 100% நம்பல. அந்த ரூமோட போய் லைட் அமர்த்திட்டு அந்த ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கா. அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு அவங்க அம்மா கொடுத்த டிராயிங்ஸை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ரொம்பவே அழகா அவளோட உருவத்தை வரைஞ்சி பெயிண்டிங்கா கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டியோட அந்த ஸ்டாச்சு இருக்கு பாத்தீங்களா, அதுவே பாக்குறதுக்கு பேமா தான் இருக்கு. இவ ஏற்கனவே கொஞ்சம் பயந்து போயிருக்கா. இதை பார்த்தா கொஞ்சம் பயந்துடுறா. இந்த சிலை அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ அதனால அந்த சிலை இழுத்துட்டே ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போறா. இங்கதான் வந்துட்டு அந்த பாட்டிமா துணியெல்லாம் தச்சு கொடுப்பா போல அந்த குழந்தைங்களுக்கு. திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த தையல் மிஷின் ஆன் ஆகுது. அந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அந்த சிலையோட தலை வந்துட்டு தானா திரும்புதுங்க. அவ பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அவ கதை ஓபன் பண்ணி யாருன்னு பார்த்துட்டு இருக்கா. மின்னல் சவுண்டெல்லாம் கேக்குது. அந்த ரூம்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு பொண்ணோட சவுண்டு கேக்குது. அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவ கத்துற மாதிரி சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சத்தம் எல்லாமே அங்க இருக்கிற ஒரு பெட்ரூம்ல தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த ரூம்குள்ள போகும்போது கதவெல்லாம் தானா அடிச்சிட்டு இருக்குங்க. பட் அந்த ரூம்ல பேயெல்லாம் இல்ல, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ரூமோட டோருமே லாக் ஆயிருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை திறந்துடுறா. இப்போ இங்க ஒரு டீனேஜ் பையன் இருக்கான். இந்த பையன் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணோட அண்ணன். அதாவது 2 குழந்தைங்களை பார்த்துக்க வந்திருப்பா இல்லையா. ஒரு பொண்ணு ரொம்பவே சின்ன வயசுல இருக்கா, இவன் ஒரு டீனேஜ் வயசுல இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீங்க தான் புது டீச்சர்னு தெரியும், இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறான். இந்த ரூம்ல யாரோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்தேன்றா. ரூம்ல போய் தூங்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. இவ டீச்சர் தான் இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன லெசன் எடுக்கலான்றத பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு டேபிள்ல ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி முன்னாடி இருக்கிற டீச்சர் வந்து எழுதி வச்சுட்டு போனது. அதுல அந்த டைரியில இந்த 2 குழந்தைங்களை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா தான் எழுதியிருக்காங்க. இவ ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, பெருசா சேட்டையெல்லாம் பண்ண மாட்டா. ஆனா இந்த டீனேஜ் பையனை பத்தி கொஞ்சம் மோசமா தான் எழுதியிருக்காங்க. இந்த வீட்டுல நிறைய குதிரை வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் ஒரு குடிகாரம் போல அந்த டீனேஜ் பையனையும் குடிக்க வச்சு ரொம்பவே கெடுத்திருக்காங்க. அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு இவனுங்க கூட பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸ் எடுக்கலான்றதை பத்தி இந்த 2 பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த சின்ன பொண்ணு ஃபோன் எடுக்க போறா. இந்த டீனேஜ் பையனுக்கு குதிரை ஓட்டுறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலுங்க. உங்களுக்கு எப்படி குதிரை ஓட்டுறதுன்றத சொல்லி தரேன்றான். ஃபோன் எடுக்க போனா அந்த சின்ன பொண்ணு வந்து பிரின்சிபல் பேசுறாங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றா. இவளும் போய் அட்டன் பண்ணி பேசுறா. பிரின்சிபல் ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்காரு. இந்த டீனேஜ் பையன் ஸ்கூல்ல ஒரு பையனை போட்டு அடி வெடுத்துட்டானா. லிட்ரலி மண்டையை உடச்சிட்டானாங்க. ஸோ அதனால நாங்கள் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல் பக்கம் வராமல் பார்த்துக்கோங்கன்னு பிரின்சிபல் சொல்றாரு. இவனும் நம்மளை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்பவே நர்வஸாக பார்த்துட்டு இருக்கான். போச்சு பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் அவன் முன்னாடி இதை பற்றி சொல்லாமல் வேற விஷயத்த சொல்லி டைவர்ட் பண்ணுறான். உனக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்க, போய் அதை கம்ப்ளீட் பண்ணுன்றா. இவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவனை கூப்பிட்டு அவன் சாப்பிட்ட தட்டு எடுத்துட்டு போய் கிச்சனில் வைன்றா. ஆனால் ஹீரோயின் கிட்டே அவன் ரொம்பவே திமிரா பேசுறான். இதெல்லாம் என் வேலை இல்லைன்றான். அந்த வேலை செய்கிறவங்களும் ஃப்ரீயாக விடுன்றாங்க. அந்த சின்ன பொண்ணுமே அங்கிருந்து போயிடுறா. இப்போதான் இவன் உண்மையை சொல்றா, இந்த டீனேஜ் பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இந்த வேலை செய்யறவ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சொல்றான், நீங்க இப்படி ஃப்ரீயா விடுறதுனால அவன் ரொம்பவே கெட்டு போயிடுவான். ஸ்கூல்ல ஒரு பையனை பயங்கரமா அடிச்சிருக்கான். இப்படியே வளர்ந்தானா கண்டிப்பா ரவுடியா தான் வருவான். அவனை ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும், இல்ல ஜெயில தான் உட்காந்துருப்பான்றா. ஆனா அந்த வேலை செய்யறவ இதையுமே பெருசா எடுத்துக்காம போயிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இவன் வெளியே வந்துட்டு ஒரு பாலை வச்சுட்டு இவளோட ரூமோட கதவை அடிச்சிட்டு இருக்கான். இவ கொஞ்சம் கடுப்பாய் வெளியே வந்து அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ரொம்பவே திமிரு பிடிச்சி சுத்திட்டு இருக்கான். ஹீரோயினை மதிக்கவே மாட்டான். அப்புறம் இந்த சைட்ல இருக்கிற ஹாலுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள ஒருத்தன் போறான். அந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. அந்த சின்ன பையன் மட்டும் தான் அங்க இருக்கான். ஒரு வயலினை வாசிச்சுட்டு இருக்கான். இவனை திட்டிருப்பா இல்லையா, சோ அதனால இவகிட்ட பேச வரா. பட் இப்பவும் இவன் மதிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் தரையில இருக்கிற ஒரு ஸ்பைடர் எடுக்கிறான். அதை எடுத்துட்டு இவன் ஒரு பெரிய சிலந்தி வளர்ப்பான். அதுக்கு சாப்பாடா போடுறாங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. இவன் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன எல்லாம் செட் ஆயிடுச்சா, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறா. இவ எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனோட ஆட்டிடியூட் மட்டும் சரியில்லைன்றா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஜன்னால பாக்குறா. அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல 2 குழந்தைங்களும் செத்து மிதந்துட்டு இருக்கானுங்க. ஓடி போய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு அந்த சின்ன பொண்ணை போய் காப்பாத்த போறான். ஆனா உள்ள இருக்கிறது அந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை தாங்க. அந்த பொம்மைக்குமே பேய் பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவ ரொம்பவே பயந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வந்துடுறா. இப்பதான் சைட்ல இருந்து அந்த சின்ன பொண்ணும் அந்த அண்ணங்காரனும் வெளியே வரானுங்க. இவனுங்க சும்மா பிராங்க் பண்ணிருக்கானுங்க. எதுல பிராங்க் பண்ணணும்னு தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா பலார 2 அடி அடிச்சிருப்பேன். நமக்கே இவ்வளவு கடுப்பாகும் போது ஹீரோனுக்கு கடுப்பாகாதான் என்ன, பயங்கரமா கத்தி 2 பேரையும் திட்டி விட்டுறா. பாவங்க குளிர்ல நடுங்குறா. இந்த வேலை செய்யறவகிட்டையும் கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டு போறா. அப்புறம் அவன் ரூமுக்கு போயிட்டு குளிச்சிட்டு இருக்கா. இவ பாத்டப்ல இருக்கும் போது இவ கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி இருக்கு. பயந்து எந்திரிச்சிடுறா. இவளுக்கு இருக்கிற பயத்துல லைட்டை போட்டுட்டே தூங்குறா. இப்ப இந்த டீனேஜ் பையன் நம்ம ஹீரோனோட கண்ணத்தை வந்து டச் பண்றான். உங்க கண்ணத்துல ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு, அதை எடுக்க தான் ட்ரை பண்ணேன்றான். அவன் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஸ்பைடரும் இருக்கு. இவ ரொம்பவே பயந்துட்டா. அப்புறம் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறான். எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ரொம்பவே தனிமையா இருக்கேன்றான். நீங்களும் அது கடைசி வரைக்கும் ஒரு நல்ல டீச்சர் அங்க கூட இருங்கன்றான். அப்புறம் கேட்கறா, ஸ்கூல்ல எதுக்காக அந்த பையனை அடிச்ச? அவன் என்னோட அப்பாவோட போட்டோ வச்சுட்டான், எனக்கு என்னோட அப்பா ரொம்ப பிடிக்கும், அந்த கோபத்துல தான் அடிச்சுட்டேன்றான். ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிறா. சரி போய் ஒரு ரூம்ல தூங்குன்றான். அவனும் அந்த ரூமை விட்டு போறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு உங்களுக்கு குதிரை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தரேன்றான். அடுத்த நாள் இவ அந்த ஸ்விம்மிங் பூல்
வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கா. இவன் சொன்ன மாதிரியே ஹீரோயினுக்கு குதிரை ஓட்ட சொல்லி தந்துட்டு இருக்கான். அந்த குதிரையை ஓட்டிட்டே 3 பேரும் அந்த வீட்டை சுத்தியே போயிட்டு இருக்கானுங்க. அந்த குதிரையிலேருந்து இவ இறங்கிட்டு அந்த கார்டன் ஏரியாவை பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒரு குளத்துல அழகான ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு காக்கா வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து கொத்தி தின்னுட்டு இருக்கு. இந்த சின்ன பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. இவன் அந்த மீனை காலால மிதிச்சே கொள்றான். அந்த மீன் உயிரோட துடிச்சிட்டு இருக்கதை இவனால பார்க்க முடியலையா. அதனாலதான் அடிச்சு கொண்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இந்த சின்ன பொண்ணு அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மீன், அது செத்து போச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல இவ ரூம்குள்ள விளையாண்டுட்டு இருக்கா. இந்த வேலை செய்யறவ ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கா. இவ பாக்குறதுக்கு கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் இருக்கா. ஹீரோயின் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி இந்த டீனேஜ் பையன் வந்து நிக்கிறான். இவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இவளை வந்து அடிக்கிறான். ஆனா இது எல்லாமே கனவு தாங்க. விடிஞ்சிருச்சு. இந்த சின்ன பொண்ணு பேச வரா. அப்புறம் வழக்கம் போல 2 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிறா. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு கிட்ட வர சாட்டர்டே நம்ம வெளியே போலாமான்றா. அந்த வேலை செய்யறவ இந்த வீட்டை தாண்டி அவ போனா ரொம்பவே பயப்படுவான்றா. அந்த சின்ன பொண்ணு நான் வரமாட்டேன்றா. பட் இந்த அண்ணா வந்துட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான். அந்த சின்ன பொண்ணை வெளியே வரதுக்கு ஓகே சொல்ல வச்சிடறான். ஹீரோயின் கழுத்துக்கு பின்னாடி ஒரு டாட்டூ போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு இந்த டாட்டூ ரொம்பவே அழகா இருக்குன்றான். அப்புறம் ஹீரோயின் அவளோட கார் எடுத்துட்டு 3 பேரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட கதவுக்கும் அந்த வீட்டுக்கும் லிட்டரலி ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த சின்ன பொண்ணு ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் நார்மலா தான் வரா. ஆனா இவங்க அந்த கேட்டை நெருங்க அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. ஹீரோயின் கிட்ட எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றா. காரை நிப்பாட்டுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன்றா. ஆனா ஹீரோயினுக்கு எப்படியாவது இவளோட பயத்தை போக்கிடணும்னு நினைக்கிறா. சோ அதனால காரை நிப்பாட்டாம போயிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறாங்க. ப்ளீஸ் என்னை இறக்கி விடுங்கன்னு. இந்த அண்ணனும் ஹீரோயினை காரை ஸ்டாப் பண்ண சொல்றான். ஆனா இவ காரை நிப்பாட்டாம போயிட்டு இருக்கான். இந்த அண்ணன் முடிச்சு பயங்கரமா திட்டுறான். ஒரு வழியா காரை நிப்பாட்டிடுறா. அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டே அந்த கார்ல இருந்து இறங்கிடுறா. இந்த அண்ணன் ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இவன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சாரி கேட்கலான்னு போறா. ஆனா 2 பேருமே இவளை மதிக்கவே மாட்டானுங்க. இவனுங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து போறதே பெட்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஒரு போன் பூத்துல போயிட்டு அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. இந்த 2 பேரும் நான் மதிக்க மாட்டானுங்க. நான் திரும்பி வந்துடலான்னு இருக்கேன். நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்றா. அவ ஃப்ரெண்டு சரி கிளம்பி வா, நம்ம திரும்பியும் ரூம்மேட்டா இருக்கலான்றா. ஆனா ஹீரோயின் கடைசி நேரத்துல மனசு மாறுறா. அந்த சின்ன பொண்ணை பத்தி யோசிச்சு பாக்குறா. அங்க ஒரு மீன் செத்து போயிருக்கும் பாத்தீங்களா. அந்த சின்ன பொண்ணுக்காக அதே மாதிரி ஒரு மீனை வாங்கிட்டு வந்து அந்த குளத்துக்குள்ள விடுறா. அதனால அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறா. இனிமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்றா. ஒரு வழியா திரும்பியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த அண்ணங்காரங்கிட்டையும் கொஞ்சம் பேச போறான். அவனுக்கு பிடிச்ச ஒரு கேம் சீடியை வாங்கிட்டு போறான். இவன் கிட்ட கொஞ்சம் பேசி ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இவன் கொஞ்சம் கூட மாறுற மாதிரியே தெரியல. இவ பேசுறத காதலே வாங்க மாட்டான். அங்க இருக்கிற ட்ரம்மை சத்தமா அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் இந்த வேலை செய்யறவ கிட்ட இந்த பையன் ஏன் எப்பவுமே இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றான்றா. இல்லம்மா, அவன் முன்னாடி ரொம்பவே நல்ல பையனா தான் இருந்தான். எப்ப வந்துட்டு அந்த குதிரை வளர்க்குறவன் வந்து இந்த வீட்டுக்கு வந்தானோ அவன் கூட சேர்ந்து சேர்க்க சரியில்லாம போயிடுச்சுன்றா. எனக்குமே காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கூட சேர்ந்து சேர்க்க சரியில்லாம தான் சுத்திட்டு இருந்தேன். பட் இப்போ அதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்றேன். இந்த வேலை செய்யறவ அந்த சின்ன பையனை கெடுத்ததே அந்த குதிரை வளர்க்குறவன் தான். எல்லாம் போக சரியாயிரும்ன்றா. ஹீரோயின் அந்த குதிரைக்காரன் வேலையை விட்டு போயிட்டானான்றா. இல்லம்மா, அவன் குதிரை ஓட்டிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை செத்து போயிட்டான். அவன் செத்து ரொம்ப நாளா ஆச்சுன்றா. இவளும் என்ன இலவோன்ட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் காஃபி போட்டு எடுத்துட்டு அவ ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல ஒரு ரூம்ல நிறைய போட்டோஸ் இருக்கு. அது எல்லாமே அந்த பழைய டீச்சரோட போட்டோஸ். இந்த போட்டோஸ்லாம் எடுத்தது அந்த குதிரைக்காரன் தான். அவர் பக்கத்துல ஒரு கண்ணாடியில அந்த பழைய டீச்சரோட பேய் உருவத்தை பாக்குறாங்க. ரொம்பவே பயந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறா. இப்ப அந்த பழைய டீச்சரோட ரூமுக்கு வந்து போறா. அவங்க எழுதின டைரியை படிச்சு பாக்குறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த குதிரை ஓட்டுறவன் அந்த பழைய டீச்சரை ரொம்பவே ஹராஸ் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே அவங்கள லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். அண்ட் அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கான். அதை வச்சு ரொம்பவே ஹராஸ் பண்ணியிருக்கான். அந்த குதிரை ஓட்டுறவனால ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இப்ப அந்த பழைய டீச்சர் உயிரோட இருக்கான்னு தெரியல. அவனோட பேய் தான் ஹீரோனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த அண்ணங்காரனும் ஹீரோயினும் குதிரை எடுத்துட்டு இங்கே போயிட்டு இருக்கானுங்க. அந்த அண்ணங்காரனே ஃபாலோ பண்ணிட்டு குதிரையில போயிட்டு இருக்கா. அவனை நெல்லுன்னு சொல்றான், நான் நிக்காம போயிட்டு இருக்கான். அப்புறம் இவனோட உருவம் வந்துட்டு அந்த குதிரை ஓட்டுறவனோட உருவம் மாறுது. அப்புறம் முன்னாடி அந்த சின்ன பொண்ணு நிக்கிறா. இவ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த குதிரையில இருந்து கீழே வந்துடுறா. ஆனா இப்ப நடந்த எல்லாமே கனவு தாங்க. இப்பதான் முழிச்சு பாக்குறா. ரொம்பவே பயந்து போயிருக்கா. இப்ப இவளுக்கு முன்னாடி அந்த பழைய டீச்சரோட ஆவி வந்து நிக்குது. என்னை காப்பாத்துன்னு அழுதுட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் பார்த்ததும் கனவு தாங்க. இப்பதாங்க நிஜ உலகத்துக்கே வரும். இப்பதான் இவ கண்ணை முழிச்சே பாக்குறா. கனவுக்குள்ள கனவு வச்சிருக்கானுங்க. இவ லாஸ்ட் அந்த போட்டோ பார்த்திருப்பா இல்லையா, அப்ப தூங்கிடுறா. அப்ப நடந்த கனவு தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு அவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவ ஒரு கொடூரமான பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க. அவ வரைஞ்ச டிராயிங்ல அந்த பழைய டீச்சரோட பேயோட உருவத்தை வரைஞ்சிருக்கா. ஹீரோயினுக்கு கண்டிப்பா அந்த பழைய டீச்சரோட பேய் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறா. பேசாம இந்த வீட்டை விட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறா. அப்புறம் இந்த அண்ணங்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். எங்க கூட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுங்கன்றான். இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் குஷி ஆயிடுறா. ஹீரோயின் கண்ணை மூடிக்கிறா. அவனுங்க போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஒரு டார்ச் அடிச்சுட்டு இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க போறா. பின்னாடி சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறா. அந்த அண்ணங்காரனையும் தேடிட்டு இருக்கா. கீழே இருக்கிற ஃப்ளோர்ல அவனை தேடிட்டு இருக்கா. ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த அண்ணங்காரன் போயிட்டு இருக்கான். அவளை ஃபாலோ பண்ணி அவன் பேரை சொல்லிட்டு இருக்கா. நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா வெளியே வான்றா.
ஆனால் அவனை எங்கன்னே தெரியல. அப்புறம் ஒரு பேயோட சவுண்டு மாதிரி கேட்குது. இவ பயங்கரமாக அலறாங்க. அவனோட பேரை சொல்லியே பயந்துட்டு இருக்கா. அந்த அண்டர் கிரவுண்டில் கம்ப்ளீட்டாக லைட் கட் ஆயிருது. இவ வச்சிருந்த டார்ச் லைட்டையும் கீழே போட்டுறா. இந்த அண்ணங்காரனும் லைட் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றா. அங்க இருந்த ஒரு ஸ்டாச்சு மேலே சாயுது. அதை பார்த்து கத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறா. இப்போதான் அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து வெளியே வந்து இவங்க 2 பேரையும் பார்க்குறா. இப்போ நடந்ததுக்காக 2 பேரையும் பிடிச்சி கத்திட்டு இருக்கா. விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குன்னு இவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ நடந்த சம்பவத்தில் இப்போ மூக்கில் இருந்து ரத்தம் வந்துருச்சு. இந்த வேலை செய்யறவளுமே இங்க பாருமா, லாஸ்ட் அரை மணி நேரமா உங்க என் கூட தான் இருந்தாங்க, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, யாரு கூட விளையாண்டன்றா. இந்த வேலை செய்யறவ பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு மேல ஒரு ஆவி இருக்க மாதிரி பாக்குறா. ஆனா யாரோட கண்ணுக்குமே அது தெரியல. எல்லாருமே இவளை லூச பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்தா அவ ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குதுன்னு ரொம்பவே குழம்பி இருக்கா. இவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பழைய டீச்சரோட ஆவி அந்த கண்ணாடியில வருது. இங்க நடக்கிற எதுவுமே உண்மைன்னு நம்ப முடியல. பெட்ல ரொம்பவே பயத்தோட உட்காந்துருக்கா. அவ உடம்பு மேல ஏதோ ஒரு கை ஏறுது. அவளோட கழுத்தை பிடிச்சி அந்த பெட்லயே நிற்கிது. இவ அந்த பெட்ல இருந்து கீழே இறங்கி ரொம்பவே டிஸ்டர்பான நிலைமையில இருக்கா. அவருக்கு கதவை யாரோ ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தாங்க வந்திருக்கா. நீங்க பயந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது, சோ அதனால உங்களுக்கு துணையா அவங்க கூட இருக்கன்றா. ஹீரோயினும் அவ கூட சேர்ந்து அந்த பெட்ல போய் தூங்குறா. அடுத்த நாள் அவர் ரொம்பவே டிஸ்டர்பான மைண்ட் செட்ல இருக்கும் போது இந்த வேலை செய்யறவ ஒரு கொரியரை வந்து கொடுக்குறா. இது ஹீரோயினோட அம்மா போட்டது போல ஒரு பெயிண்டிங்கை தான் இவளுக்காக அமைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வேலை செய்யறவ ஹீரோயின் கிட்ட, உங்க அம்மாவுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கா, இல்ல ஏன் கேட்கறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்க அம்மாவுக்கும் இருந்தா உனக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஒரு ஜெனடிக் டிசார்டர் இருந்தால் ரொம்பவே கஷ்டம், ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருன்றா. இவங்க அம்மா கொடுத்து அந்த பெயிண்டிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கருகின பேப்பர் மாதிரி இருக்கு. அப்புறம் இவளுக்கு கால் வருது, போய் அட்டன் பண்ணுறா. இவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பான ஒருத்தவங்க தானே. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஏதோ பேயெல்லாம் துரத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா ஒன்றும் ஆகாதமா, ப்ளீஸ் தைரியமாக இருக்குன்றா. இவ ஏற்கனவே ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கா. இவங்க அம்மா அப்படி பேசினதை நினச்சி டிப்ரெஷனுக்கு போயிடுறா. இப்போ அந்த ரூமில் யாரோ நடக்கிற மாதிரி கால் தொடம் தெரியுது. அந்த ஜன்னல் எட்டி பார்க்கும் போது அந்த சின்ன பொண்ணு எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க கார்டன் ஏரியாவில் அவளை தேடிட்டு இருக்கா. ரொம்பவே பனிமூட்டமாக இருக்கு. பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. அதில் அந்த பழைய டீச்சரோட ஆவி நின்றுட்டு இருக்கு. இப்போ இவளையும் அந்த குளத்துக்குள்ள இழுக்குது. ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளோ ஆழமான குளம் இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ அந்த குளத்துக்குள்ள நீந்தி போயிட்டு இருக்கா. அதில் அந்த பழைய டீச்சரோட டெட் பாடி கிடக்குங்க. அந்த பழைய டீச்சர் சேர்த்து இந்த நதியில கிடக்கா. அந்த குளத்துலேருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. அவளோட பெட்ரூமுக்கு கீழே ஒரு கொடூரமான காட்சியை பார்க்குறா. அந்த பழைய டீச்சரோட ஆவி துடிச்சிட்டு இருக்கு. இவளை கழுத்தை நடிச்சு கொல்றதுக்கு இந்த குதிரை ஓட்டுறவன் தாங்க. இந்த குதிரை ஓட்டுறவன் தான் இந்த பழைய டீச்சரை ரொம்பவே ஹராஸ் பண்ணி கொன்னு இருக்கான். இவளை கொன்னு அந்த பாடியை குளத்துல தூக்கி போட்டிருக்கான். இந்த விஷுவலை பார்த்து ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ அந்த ஆவி நம்ம ஹீரோயினையும் கொல்ல வருது. அந்த ரூம்ல இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த குதிரை ஓட்டுறவனோட ஆவி இவளையும் படுக்க போட்டு அவ கழுத்து நெருக்குது. சத்தத்தை கேட்டு இந்த வேலை செய்யறவோ வரா. ஆனா அந்த ஆவி அங்க இல்லவே இல்லைங்க. இவளையே பிடிச்சி இவ கழுத்து நெரிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்பவே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் நம்புற மாதிரியே தெரியல. நான் அந்த குளத்துல அந்த பழைய டீச்சரோட பாடியை பார்த்தேன். இந்த குதிரை ஓட்டுறவன் தான் கொண்டு இருக்கான்னு சொல்றா. இந்த வேலை செய்யறவ, இங்க பாருமா, எனக்கு இது முன்னாடியே தெரியும், நான் தான் வந்துட்டு அந்த குதிரை ஓட்டுறவனை கொன்னேன்னு சொல்றா. அவன் செத்து போயிட்டாமா, அவன் ஆவியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுன்றா. சோ தைரியமா அவன் திரும்ப வரமாட்டான்றா. ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவளை தள்ளி விடுறா. பின்னாடி அந்த குதிரை ஓட்டுறவனோட ஆவி இந்த வேலை செய்யறவளை பிடிச்சு அந்த படியில இருந்து கீழே தள்ளி விட்டுறது. இந்த படிக்கட்டிலே அவ செத்து போயிடுறா. ஹீரோயின் மிரண்டு போய் நிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினும் இந்த ஆவி தோட்டத்து தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்ப அந்த சின்ன பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு நம்ம அந்த வீட்டுல இருந்து போயிடலான்னு சொல்றா. ஆனா இவன் ரொம்பவே பயப்படுறா. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த சின்ன பொண்ணையும் அந்த அண்ணங்காரனையும் கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறா. எப்படியோ 2 பேரையும் இந்த கார்ல ஏத்திட்டு அந்த கேட்டை தாண்டி போயிடுறா. அந்த சின்ன பொண்ணு இப்ப சுத்தமா பயப்படல. எல்லாருமே அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதோட அந்த படத்தை முடிச்சிருக்கலாம். இப்பதான் இந்த படத்திலே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. இப்ப என்ன சீனை காட்டுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு அவளுக்கு வந்த பார்சலை ஓபன் பண்ணி பாப்பால அவங்க அம்மா கூட ஒரு டிராயிங்ஸை கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நடந்த எல்லா சீனுமே நம்ம ஹீரோனோட கற்பனையாங்க. இதுக்கப்புறம் நடந்த எந்த சீனுமே நிஜமா நடக்கல. நம்ம ஹீரோயின் கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது இவங்க அம்மாவுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா. மென்டலி ரொம்பவே டிஸ்டர்பா இருந்திருப்பாங்க. நடக்காத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருந்த அதே ஜெனடிக் டிசார்டர் இருந்திருக்கு. அதாவது இது ஒரு பேய் படமே கிடையாது. இந்த படத்துல காட்டின எல்லா பேய் சீன்ஸுமே நம்ம ஹீரோனோட கற்பனை தான். அந்த குதிரை ஓட்டுறவன் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிருப்பான். அந்த பழைய டீச்சர் வந்துட்டு வேலை பிடிக்காம தான் இங்க இருந்து போயிருப்பான். ஆனா ஹீரோயின் தான் அந்த குதிரை ஓட்டுறவன் தான் அவளை கொண்டுட்டான்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. சோ இது ஒரு மனநலம் பிரச்சனை. இந்த வீட்டுல எந்த கெட்ட விஷயமும் நடக்கல. எல்லாமே
நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஹீரோயின் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா நமக்கு நடந்தது எல்லாமே கற்பனை தான், எதுவுமே நிஜம் இல்லைன்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. இப்போ திரும்பியும் இந்த 2 பசங்களையும் பார்க்க போகிறா. அவங்க எப்பவும் நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ இவளுக்கு திரும்பியும் அந்த கற்பனை வருது. அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்குறா இங்கே ஒரு ஆவி போச்சுலன்னு. ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியல. அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி கேட்டுகிட்டே இருக்கா. இதனால அவள் கையில் வச்சிருந்த அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மை வந்து கீழே வந்து உடஞ்சிருது. இதனால ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கோவப்படுறா. இந்த அண்ணங்காரன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த பொம்மையை வந்து திரும்ப சேர்க்க முடியாது, நீ உடஞ்ச மாதிரி தான் அந்த பொம்மையும் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவளை கண்டுக்காம போயிடுறானுங்க. இவளுக்கு எல்லாமே ரொம்ப லேட்டாக தாங்க புரியுது. இவளுக்கு இருக்கிறது ஒரு மனநலம் பிரச்சனைன்றது. இவங்க அம்மா மாதிரியே இவளும் ஆக போறான்னு நினைச்சு இந்த படத்தையும் இங்கிருந்து முடிச்சிடுறாங்க.